வாழ்க்கையில் கஷ்டம் வருது, வாழ்க்கையில் துன்பம் வருது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வருது, ஆனந்தமும் உடனே வருது. சரி, இப்போ இந்த கஷ்டமெல்லாம் வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கவலையும் கூட வரும். கவலை கூட வருதோ இல்லையோ, கடவுள் மீது ஒரு கோபமும் வரும். என்ன இவ்வளோ கஷ்டம் கொடுக்குற, இவ்வளோ துன்பம் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் மேலேற வேண்டும் என்றால், இப்போ பகைவர்கள் நமக்கு தீமை செய்தாலுமே கூட அந்த தீமை நமக்கு ஒரு பொருட்டல்ல, இது இறைவன் தொடர்ந்து கொடுப்பதாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடைபெறுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்யாத ஒரு விஷயம் எனக்கு சேராது. எப்பொழுதுமே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நான் செய்யாத எந்த ஒரு வினையும் நமக்கு சேராது. அப்படி ஒன்று வருது, அதை இறைவன் நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்னா நல்லா தெரிந்து கொள்ள வேண்டியது, அது எங்கோ நாம் கடன் மிச்சம் வைத்து